தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் மிகுந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக உங்கள் உள்ளங்களை தொடுகின்ற தெய்வம் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களை வழி நடத்துவாராக. உங்கள் வாழ்வின் தேவையை சந்திப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் கொடுப்பாராக. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானின் பாடுகளுடைய நினைவை கொண்டாடுகின்ற நாளிலே திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் ஏறக்குறைய ஒத்த இயல்புடையவர்களாக இருந்ததாக நாம் நற்செய்தியை படிக்கின்றோம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் இயேசுவின் பிறப்பும் முன்னறிவிக்கப்பட்டது. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் இயேசுவின் அதிசயமானது. திருமுழுக்கு யோவான் வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு குழந்தையாக பிறந்தார். இயேசு கன்னியாக இருக்கின்ற மரியாயிடமிருந்து பிறந்தார். இருவருடைய பெயர்களும் முன்னறிவிக்கப்பட்டன. இருவருமே இறை திட்டத்தை மட்டுமே தன் வாழ்வில் மையமாக வைத்திருந்தார்கள். இருவருமே இறை திட்டத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. இருவருமே தவறு என்பதை ஆணித்தரமாக சுட்டி காட்டினார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சி புரிபவர்களாக இருந்தாலும் சரி, இருவரும் மிகச்சிறந்த போதகர்களாக இருந்தார்கள். இருவருமே இறை மதிப்பீடுகளுக்காக தன் உயிரை கொடுத்தாலும் தன்னுடைய இறை மதிப்பீடுகளை விட்டு கொடுக்காமல் உயிர் தியாகம் செய்தவர்கள். இத்தகைய ஆசீர்வாதம் மிகுந்த திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளுடைய நினைவை நாளிலே கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டுடைய இறுதி இறைவாக்கினராக, புதிய ஏற்பாட்டில் ஒரே இறைவாக்கினராக இருந்து பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் முன்னறிவித்த மெஸ்ஸியாவை அவருடைய வருகைக்காக மனுக்குலத்தை தயார் செய்து அவர் வந்த பொழுது அவரை அங்கீகரித்து கண்டுகொண்டு அவரை பிறருக்கு சுட்டிக்காட்டி இவரே மெசியா என்று சொல்லி அறிவித்து திருமுழுக்கின் வழியாக அவருடைய பணிவாழ்வின் துவக்கமாக இருந்த புனித திருமுழுக்கு யோவானுடைய இறப்பை பற்றி தான் மார்க்கு புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 17 29 வரை இருக்கின்ற வசனங்களிலே இந்த செய்தி நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அறிமுகமான ஒன்றுதான். ஏரோது எப்படி திருமுழுக்கு யோவானை கொலை செய்தார் என்பதை பற்றி. அன்பு சகோதரமே, இந்த நற்செய்தியிலே 4 கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. திருமுழுக்கு யோவான், ஏரோது, ஏரோதியாள், அவருடைய மகள் சலோமி. இந்த 4 கதாபாத்திரங்களை பார்க்கின்ற பொழுது ஏரோதை தவிர மற்ற 3 கதாபாத்திரங்கள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒரே மனநிலையில் தான் இருந்தார்கள். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய கோட்பாடுகளில் விட்டுக் கொடுக்கவில்லை. ஏரோதியாள் திருமுழுக்கு யோவான் மீது வைத்திருந்த பகை உணர்விலே சிறிதும் குறைந்து போய்விடவில்லை. அதே போல சலோமி தன் தந்தையினுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடனமாடினாள். தன் தாயினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்கு யோவான் தலையை கேட்டால் அவள் கீழ்ப்படிதலே நிலைத்திருந்தாள். ஆனால் ஏரோது மட்டுமே தன்னுடைய நிலையிலே மாற்றம் கண்டவனாக இருந்தான். இந்த ஏரோதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திப்போம். அன்பு சகோதரமே, நான் யாரை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றோம்? அன்பு சகோதரமே, ஏரோது வாழ்க்கையிலே அவன் எல்லோரோடு உறவாடுவனாக இருந்தான். திருமுழுக்கு யோவானோடு பேசினான், அவர் சொல்வதை கேட்டார். ஏரோதையாளோடு உறவு கொண்டிருந்தான். ஏரோதையான் மகளாகிய சலோமிக்கு அவரோடு உறவு கொண்டிருந்தான். தன்னை விட மதிப்புமிக்க தலைவர்களுக்கு தன் பிறந்தநாளை விழா கொடுத்தான். இது அரசனுக்குடைய பன்மையை தெளிவாக வெளிப்படுத்தியதாக இருந்தது. அப்படி என்றால் ஏரோதிடம் காணப்பட்ட குறைபாடு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, திருமுழுக்கு யோவான் சிறையில் அடைத்ததா, தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆணையிட்டதா, திருமுழுக்கு யோவான் தலையை வெட்டச் செய்ததா, அல்லது தன்னுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றியதா? இது அவனிடம் காணப்பட்ட குறைபாடு. இவையெல்லாம் இருந்தாலும் ஏரோதிடம் காணப்பட்ட குறைபாடாக நாம் எடுத்துக்கொள்வது, அவன் தன் வாழ்நாள் எல்லா நிலைகளிலும் பிறரை திருப்திப்படுத்துவதற்காகவே தன் நாட்களை செலவழிக்க முற்பட்டான். திருமுழுக்கு யோவானை திருப்திப்படுத்த அவர் சொல்வதை கேட்பதை போல நடிக்க ஆரம்பித்தான். குழப்பமுற்றாலும் அவர் குரலுக்கு செவி கொடுத்தான். அதே போல ஏரோதியாளை திருப்திப்படுத்த
திருமுழுக்கு யோவானை சிறையிலே அடைத்தான். தன்னுடைய மகள் அங்கே நடனம் ஆடுகின்ற பொழுது அவளை திருப்திப்படுத்த நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆணை பிறப்பித்தான். அங்கே குழுமி வந்த தலைவர்களை திருப்திப்படுத்த திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்ட ஆணை பிறப்பித்தான். ஆக இவன் வாழ்நாளிலே ஒவ்வொரு நிமிடமும் பிறரை திருப்திப்படுத்த முயற்சித்தான். பாவம், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னை திருப்திப்படுத்துவதற்கு மறந்து போனான். அந்த துயரத்திலேயே அவன் மாண்டு போனதாக வரலாறு சொல்லுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நாமும் காலையிலிருந்து மாலை வரை நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எதை மையமாக வைத்திருக்கின்றோம்? நம்மை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையிலேயே வாழ்வின் எல்லா நிலைகளையும் ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மாலை கட்டிலே விழுகின்ற பொழுது யோசித்து பார்த்தோம் எனில், இந்த நாளிலே நான் யாரையாவது திருப்திப்படுத்தினேனா, நான் மகிழ்ச்சியாக இருந்தேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான சமயங்களிலே இல்லை என்கின்ற பதிலும் ஒரு விரக்தி நிறைந்த ஒரு முடிவுமே அந்த நாளின் உறக்கத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்வது, நாம் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவர் நம் உள்ளத்திலிருந்து பேசுகின்ற ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்து நல்லது என்கின்ற என நினைப்பதை துணிவோடு செய்ய சொல்லுகின்றார். தன்னிலே இருக்கின்ற ஆண்டவரை திருப்திப்படுத்த முயற்சித்தார். ஆனால் ஏரோதோ தன்னை அல்ல, தன்னோடு இருக்கின்ற இறைவனை அல்ல, மாறாக தன்னோடு இருக்கின்ற மனிதர்களை திருப்திப்படுத்த முயற்சித்தான். வெறுமையும் விரக்தியும் மட்டுமே அவனுக்கு கிடைத்தது. நம்முடைய வாழ்வில் சிந்தித்து பார்ப்போம். நாம் யாரை திருப்திப்படுத்த நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பிறரை திருப்திப்படுத்த முயற்சித்தவர்கள் பாவத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் இருந்ததைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது ஏவாளை திருப்திப்படுத்த அவள் கொடுத்த கனியை உண்டான் ஆதாம். எனவே ஜென்ம பாவம் இந்த உலகிலே வந்தது. ஆண்டவர் விட்டு விலகி சென்றார்கள். 1 சாமுவேல் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது தன்னுடைய படை வீரர்களை திருப்திப்படுத்த சவுல் அரசன் விரும்பினான். அவன் தன் அரசனுக்குரிய நிலையே இழந்து இறைவனால் புறக்கணிக்கப்பட்டான். 2 அரசர் புத்தகத்திலே சாலமோன் ஆண்டவரால் மெச்சிக்கப்பட்ட ஒரு அரசனாக இருந்தான். ஆனால் 11ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய மனைவிகளை திருப்திப்படுத்த அவர்களுக்கு தொழுகை மேடுகளை கட்டி கொடுத்தான். ஆண்டவனமிருந்து புறக்கணிக்கப்பட்டவனாக தன் வாழ்வின் இறுதி நிலைகளிலே எதிர்ப்புகளை ஏமாற்றங்களை சந்தித்தவனாக வாழ்வு முடிந்து போனது. நீதி தலைவர்கள் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது சிம்சோன் நசீரன் அழைக்கப்பட்டார். இரண்டு வல்லமை அவனோடு இருந்தது. தன்னுடைய மனைவி தெலீலாவுக்கு திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நசீருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினான். நசீருக்குடைய ஆசீரை இழந்து போனான். ஆம் அன்பு சகோதரமே, கலாத்தியர் புத்தகம் 1:10 பவுலுடைய சொல்வதை போல நான் இன்னும் யாரை திருப்திப்படுத்த நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன்? மனிதர்களை திருப்திப்படுத்தவா? இன்னும் நான் மனிதர்களை திருப்திப்படுத்துவனாக இருந்தேன் என்றால் கடவுளுடைய படியாளனாக இருக்க முடியாது என்று சொல்லுவாரே, அதை போல நாம் பிறரை திருப்திப்படுத்த ஓடிக்கொண்டிருந்தோம் எனில் நம்முடைய வாழ்விலும் விரக்தியும் வெறுமையும் வேதனையும் மட்டுமே தங்கி இருக்கும். இந்த நாளிலே யோசிப்போம், பிறரை திருப்திப்படுத்தும் முயற்சியிலே என்னையே இழந்து கொண்டிருக்கின்றேனா? நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது? சிந்திப்போம், இறை அருள் வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.